இந்த குட்டி பையன் அந்த ஒரு பெரிய சுவத்தினுடைய ஒரு ஓட்டை வழியாக எதையோ பார்த்துட்ருக்கான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஏர்போர்ட்டு. அந்த ஏர்போர்ட்டில உள்ளே இருக்கிற விமானத்த வெளியிலிருந்து பார்க்குறான். அவங்க அப்பாகிட்ட சொல்றான், "அப்பா, உள்ள ஒரு பெரிய விமானம் இருக்குப்பா. அந்த விமானத்தில ஒரு நாள் என்னை கூட்டும் போறியா? கண்டிப்பா நம்ம போவோமா?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, "கண்டிப்பா ஒரு நாள் இந்த விமானத்தில நான் உன்னை கூட்டும் போவேன். கண்டிப்பா தங்கம், நான் உன் ஆசையை நிறைவேற்றுவேன்." அப்படின்னு தன்னுடைய மகன்கிட்ட தன்னுடைய அந்த நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுக்குறான். உடனே அவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு சின்ன பொம்மை ஏரோப்ளேனை அவன் கையில் கொடுக்குறார். அவனும் அதை வாங்கிட்டு சந்தோஷமாக போகிறாங்க. அப்போ அந்த பையன்கிட்ட அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, "கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம போவோனேன்னா இப்போதைக்கு நீ ஸ்கூலுக்கு போ" அப்படின்னு அவனை சந்தோஷப்படுத்திட்டு சமாதானப்படுத்திட்டு ஸ்கூலுக்கு கூட்டும் போகிறார். அவனும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். இந்த பையனை அந்த ஏரோப்ளைனில் கூட்டும் போகிறதுக்காக நிறைய காசு தேவைப்படுது. அந்த காசுக்காக இவன் என்ன பண்ணுறான்னா, என்னென்ன வேலைகள் கிடைக்குமோ, மர வேலைகள், அப்புறம் இந்த மாதிரி பாத்ரூமில் வெளியில் உக்காந்து கலெக்ஷன் பண்ணுறது, இப்படி எல்லா வேலைகளையும் செய்கிறான். அவனுக்கு உதவியாக ஒரு ஆட்டோக்காரனும் வரான். இந்த படத்தில் இதெல்லாம் சுவாரஸ்யமான தகவல்கள் தான். அதையும் தாண்டி டெய்லி நைட் ஆனால் அந்த பையன்கிட்ட சொல்லுவோம், அதை மேலே போகுது பற்றியா, இந்த ஏரோப்ளைனில் கூட்டு போவேன், கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம போகும், நீ நம்பிக்கையாக இரு, அப்பா உன்னை கூட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே பக்கத்தில் இருக்கிற குடும்பங்களும் இவங்களை பார்த்துட்டு, ஓஹோ, தான் பையனை கூட்டு போக போகிறான் போலுக்குது, இவன் நல்லா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இல்லை தங்கம், கண்டிப்பாக அப்பா ஒரு நாள் கூட்டு போவேன், என்னைய நம்பு அப்படின்னு தன் மகன்கிட்ட சொல்கிறேன். உடனே இந்த பசங்க என்ன பண்ணாங்களா, தெரியாதனமாக அது உள்ளே போயிடுறாங்க, அந்த ஏர்போர்ட் உள்ள. அப்புறம் யாரோ அவங்கள அடித்து தெரிச்சிட்டு வெளியே வந்துட்டாங்க. உடனே அங்கே செருப்பு தைக்கிறவங்க ஒருத்தரோட உதவியோடு தான் அவங்களும் இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு வராங்க. பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கஸ் அண்டை போகிறான். பையனை அந்த ஏரோப்ளைன் அந்த சர்க்கஸ் ஸ்கூலில் உட்கார வச்சு சுற்ற விட்றான். உடனே அவங்க ஸ்கூல்லேருந்து ஃபோன் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தம்பிக்கு சைனிக் ஸ்கூலில் சீட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பையன் சந்தோஷமாக எல்லாருக்கிட்டையும் போய், நான் அந்த ஸ்கூலுக்கு போய் படித்து நான் பெரிய ஆள் ஆகிடுவேன்னு சொல்கிறான். திடீரென்று அந்த ஸ்கூலில் கிரவுண்ட்லேயே மயங்கி வீழ்ந்துடுறான். அங்கே இருக்கிற மாணவர்கள் எல்லாரும் ஓடி வராங்க. அவங்க அப்பாவும் ஓடி அழகாக அவனை தன்னுடைய மடியில் போட்டு கூப்பிட்றார், தங்கம் தங்கன்று. ஆனால் அந்த பையன் எழுந்துக்கவே இல்லை. உடனே அங்கேருந்து ஒரு ஆம்புலன்ஸ் வர வச்சு அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ டாக்டருங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பையனுக்கு உடம்புல பிளட் கேன்சர் வந்துட்டுருக்கு, அவனை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம், இருக்கிற வரைக்கும் அவன் ஆசையை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் மகனை எப்படியாவது காப்பாற்றணும்னு நம்பிக்கையில் முடிஞ்ச அளவுக்கு போராடுறார். அவனும் அந்த மருத்துவமனையில் தான் இருக்கிறான். இது ஒரு கஷ்டமான காட்சி தான். அதையும் தாண்டி கடைசியாக அந்த பையனை பார்த்துட்டு கூட்டும் போகிறார். மீண்டும் நார்மல் ஆகிட்டான். அவன் பழைய இடத்துக்கு வந்துட்டாங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல உக்காந்து சொல்கிறேன், நான் உன்னை கூட்டும் போவேன். உடனே ஓரளவுக்கு காசெல்லாம் சேர்த்துட்டு வரதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆகுன்னு கேட்கலான்னு அங்கே போய் கேட்குறான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மினிமம் 10,000 ரூபாய் செலவாகும், நீங்கள் 10,000 ரூபாய் கொண்டு வாங்க, நான் உங்களை எங்கன்னா ஒரு இடத்துக்கு நான் உங்களை அனுப்புகிறேன் ஏரோப்ளைனில் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவனும் என்ன பண்ணுறான், காசெல்லாம் இங்கே அங்கேயும் கேட்டு பார்க்குறான். நிறைய பேர்கிட்ட காசு கிடைக்கல. அதையும் தாண்டி அங்கே என்னென்ன வேலைகள் கிடைக்குமோ அந்த வேலைகள்லாம் செஞ்சு அவங்கக்கிட்ட அட்வான்ஸ்லாம் கேட்குறான். அவங்க யாரும் என்ன சொன்னால் கொடுக்க மாட்டாங்க. உனக்கு என்ன இன்றைக்கி வேலை இருக்கோ அந்த வேலைக்கான கூலியை மட்டும் வாங்கிட்டு நீ போ, நீ கேட்குற காசெல்லாம் எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா கிட்ட அந்த பையன் கேட்குறான், அப்பா கூட்டு போவியாண்ணா? கண்டிப்பாக கூட்டு போவேனேண்ணா அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அந்த மரக்கடைக்காரர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு ஏதாவது கொஞ்சம் அட்வான்ஸ் ஒரு 10,000 கொடுங்க, நான் வேலை செஞ்சு கழிச்சிக்கிறேன்னு. உடனே அவங்க என்ன பண்ணா, நீ பணத்தை திருடிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு கொடுக்காம அவனை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவனை அடிச்சிடுறாங்க. மறுபடியும் அந்த பையனுக்கு மறுபடியும் வாந்தி வர ஆரம்பித்து ரத்தம் கலந்து வர்றதுனால பயந்துட்டு மறுபடியும் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டும் போய் சேர்த்துட்டாங்க. ஸோ அந்த கேன்சரினுடைய அந்த பாதிப்பு இன்னும் அதிகமாகிடுச்சு. உடனே டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, இதுக்கப்புறம் நீங்கள் தான் அவனை பார்த்துக்கணும், உங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கூடி இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்கள் பையனை பார்த்துக்கலாம், பயப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி திடீரென்று அந்த பையன் ஆசை நிறைவேற்றத்துக்காக போகிறாரு. அங்கே வேலையை கேட்குறாங்க. எந்த வேலையும் இல்லைன்னு சொன்ன உடனே ஜோக்கிற வேலை ஒன்று இருக்குது, செய்யறியான்னு கேட்டாங்க. உடனே அவன் என்ன சொன்னான்னா, கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கால் இல்லைனாலும் பரவாயில்ல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் நான் மகிழ்ச்சிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சிப்படுத்தி அதுக்கான காசை
அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அந்த காசையும் அவன் சந்தோஷமாக வாங்கி எண்ணிட்டு பாக்கெட்டில் வச்சுக்கிற மாதிரியான ஒரு காட்சி வந்தது. உடனே கொஞ்சம் தூரம் போனவுடனே அங்கேருந்து ஒரு சண்டை ஒன்று ஆரம்பிச்சிச்சு. ஆட்டோவை ஒருத்தன் இடித்தான். அந்த காருக்கார பசங்க வந்து அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை பிடிங்கின்னு எடுத்துன்னு போயிடுறாங்க. ஆண்டவா, என்ன ஆண்டவா இந்த சோதனை, நான் கஷ்டப்பட்டு நடித்து வந்த காசாச்சே, இதை விட பிடிங்கின்னு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறான். அந்த பையன், அப்பா இனிமேல் எனக்கு அந்த ஆசையே வேணான்னு சொல்கிறான். உடனே அங்கே மறுநாள் காலையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் வீடு கொடுக்குறது தான் கவர்மெண்ட் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு அளந்துட்டு இருக்காங்க. அங்கே 10,000 ரூபாய்க்கு இந்த இடத்த வாங்கிக்கிறேன்னு ஒருத்தர்கிட்ட கேட்டவுடனே வாங்கிக்கிறேன்னு சொன்னதுமே அதை கொடுத்துட்டு இந்த 10,000 எடுத்துன்னு போய் மறுபடியும் டிக்கெட் புக் பண்ண போகிறான். அங்கே போய் அவங்ககிட்ட கேட்குறான். அவங்க கேட்டதுக்கு, இல்லை 10,000 பத்தாது, 12,000 ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை முன்ன 10,000 தான் சொன்னீங்களேன்னு. இல்லை இப்போ விலை அதிகமாகிடுச்சு, 12,000 இருந்தால் தான் நீங்கள் போக முடியும், 10,000 திருப்பி பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்றான். இந்த 10,000 வச்சு போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் பயன்படுத்தியிருக்கிற அந்த செயல் அதாவது 3 சக்கர சைக்கிள் அதையும் கொடுத்துட்டான். 11,000 ஆச்சு. மீதி இன்னொரு 1000 வேணுன்றதுக்காக யாரோ ஒருத்தர்கிட்ட கேட்டால் யாருமே கொடுக்கல. கடைசியில் அந்த செருப்பு தைக்கிறவன் என்ன பண்ணான்னா, மாமா நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்காக என்ன பண்ணால் இன்னொரு ஒரு 1000 ரூபாவை எடுத்துன்னு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்து 12,000 ரூபாய் காசையும் எடுத்துகிட்டு போய் டிக்கெட்டை வாங்கிட்டாங்க. ஸோ தன் வாழ்நாளில் அவன் எதிர்பார்த்த விஷயத்த நடக்கிறதுக்கான ஆரம்பம் வந்துடுச்சு. உடனே அந்த டிக்கெட்டை வாங்குறான். இதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் போராடனா. அந்த டிக்கெட்டையும் வாங்கிட்டு தான் பையன்கிட்ட எதுவுமே கொடுத்துட்டு மறுநாள் காலையில் போகிறோன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த ஆட்டோவில் சந்தோஷமாக போகிறான். அப்போ அந்த ஆட்டோக்காரர் சொல்கிறார், நீ போய் பார்த்துட்டு எல்லாரும் எனக்கு சொல்லு அப்படின்னா, நான் சொல்கிறேன் அங்கிள்னு சொல்கிறான். உடனே பக்கத்தில் ஒரு பெரிய பணக்கார கார் ஒன்று போகுது. அந்த காரில் போகிற மாதிரி இந்த ஆட்டோலையும் சந்து வச்சுருக்கிறான் அவங்க மாமா. எல்லாத்தையும் தாண்டி அந்த ஏரோப்ளைன் என்று சொல்லக்கூடிய அந்த ஏர்போர்ட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே எல்லா புக்கிங் செக்கிங் எல்லா ஒர்க்கும் நடந்துருது. அதன் பிறகு சந்தோஷமாக தன் மகனுடைய ஆசையை நிறைவேற்றத்துக்காக போகிற மகிழ்ச்சியோடு அங்கே இருக்கிற ஏரோஸ்டஸ் ஒரு கேள்வி கேட்குறான், எங்கே போனோம் என்ன வரணும்னு. அவங்களும் எல்லா விளக்கத்தையும் கொடுத்து, நான் அங்கே தான் போகிறேன், உங்களுக்கு போர்டிங் பாஸ் வாங்கிட்டு வரேன், அதன் பிறகு நீங்கள் போகலாம் அப்படின்னு தன்னுடைய விளக்கத்தை அந்த அம்மா கொடுக்குறாங்க. இவரும் அங்கேயும் தன்னுடைய மகனுக்கு மருந்தை ஊற்றி கொடுக்குறார். இதை அந்த பெண்மணி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அவன் எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். ஸோ அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பிறகு அந்த பிளைன் வந்தோடனே இந்த பையன் ஓடி போகிறான். அப்போது கூட இருக்கிற அப்பாவையும் விட்டுட்டு ஓடிட்டான் போய் முத்தம் கொடுக்கறதுக்கு. அந்த பிளைனை பார்த்த உடனே, விமானம் தானே அவனுக்கு பிடிச்சது, அதை போய் முத்தம் கொடுக்கறதுக்கு ஓடுறான். உடனே அங்கே இருக்கிற அந்த செக்யூரிட்டிங்கெலாம் கூப்பிட்டு இது மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை திரும்பவும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஸோ வெயிட் பண்ணினேன்னா நீ இப்போ போகக்கூடாது அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அவங்க அப்பா என்ன சொன்னால், இப்படிலாம் செய்யக்கூடாது ராஜா, நம்மளை கூட்டு போவாங்க, நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி மீண்டும் தன்னுடைய மகனுக்கு விளக்கத்தை சொல்கிறார். அவன் நினச்சபடியே அதை உள்ளே போயிடுறான். இதுதான் அந்த படத்தினுடைய முக்கியமான காட்சி. கிளைமேக்ஸ் கட்டிங்கன்னா நீங்கள் எழுதுருவீங்க. உடனே அந்த பையன்கிட்ட அவங்க அப்பா சொல்கிறார், இப்போ தான் பிளைன் மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறார். அவன் முதல்லே சின்ன வயசுலேயே கேட்டான், இதெல்லாம் பார்க்க போகிறேன்னு. இப்போ தான் ரொம்ப கஷ்டமான நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுலேயே அந்த பையன் அப்படியே இறந்துடுறான். அவங்க அப்பா அவனை எழுப்பி பார்க்குறார், அவன் எழுந்துக்கவே இல்லை. இந்த கிளைமேக்ஸை பார்த்தீங்கன்னா நீங்களே கண் கலவீனுங்க, அந்தளவு கஷ்டம். உடனே வேறு வழியே இல்லாமல் தான் மகனுடைய ஆசை நிறைவேற்றுக்காக அந்த அம்மா கிட்ட சொல்கிறான், அம்மா என் பையன் இருந்தது யாருக்கு சொல்லாதீங்க, இறந்தாவது என் பையன் ஆசை நிறைவேற்றட்டும் அப்படின்னு சொல்லி தன் மகனுடைய கனவுக்காகவே தன் தந்தை உக்காண்டிருந்தார். கடைசியில் இன்னும் ட்விஸ்ட் இருக்குது கிளைமேக்ஸில். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா கிட்ட சொல்கிறான். சொல்லிட்டு உடனே மறுபடியும் என்ன நடந்துச்சுன்னா, நீங்கள் தயவுசெய்து யாருக்கும் சொல்லாதீங்கம்மான்னு சொல்லிட்டா இல்லைங்களா. அதன் பிறகு ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னென்னா, கிளைமேக்ஸை நீங்களே கஷ்டப்படுவீங்க. அவனால் அழுகையே தாங்க முடியல. மனசளவில் ரொம்ப அழுகுறான். தான் மகன் இறந்துட்டான்ற கஷ்டத்தையும் தாங்கிட்டு அவன் ஆசையை நிறைவேற்றுன்ற மகிழ்ச்சியில் இறந்தும் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்கிட்டோன்னு சொல்லி அமைதியாக அந்த அம்மா தூரம் நின்றுட்டாங்க. கடைசியில் என்ன நினச்சுன்னா, தன் மகன் கனவையும் நிறைவேற்றிட்டார், அவரும் அவனோடு சேர்ந்து இறந்துட்டார். நீங்கள் இந்த கதையை பார்த்தீங்கன்னா உண்மையிலே கண் கலங்கிடுங்க. அந்தளவுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமானது. இதுதான் அந்த திரைப்படத்து பேர் விமானம். பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. கடைசியாக பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸு, கேட்பதெல்லாம் கொடுப்பவர் கடவுள் இல்லை, அப்பா என்று சொல்லுங்கள்.